ஹாய் வீவர்ஸ், இதுவரை மிக குறைவாகவே ஆய்வு செய்யப்பட்டு வந்த எமது மில்கிவேயின் அவுட்டர் ரீஜன், அதாவது எமது மில்கிவேயின் மத்தியிலிருந்து சுமார் 58,000 ஒளியாண்டுகள் தொலைவு வரை பறந்து விரிந்துள்ள அதன் அவுட்டர் ஸ்கர்ட் எனப்படும் வெளிப்பகுதியில் என்ன நிகழ்கின்றது என்ற ஆய்வினை அண்மையில் ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டி மேற்கொண்டுள்ளது. அதிகமான ஃபோக்கஸ் விஞ்ஞானிகளால் எமது மில்கிவேயின் மத்தியில் அதிகமாக ஸ்டார்கள் அங்கு குவிந்துள்ளதால் மற்றும் செஜிடேரியஸ் ஏ என்ற பிளாக் ஹோல் காணப்படுவதால் அந்த மத்தியை நோக்கிய ஆய்வுதான் அதிகமாக விஞ்ஞானிகளால் இதுவரை மேற்கொள்ளப்பட்டது. மற்றும் எமது சூரிய மண்டலத்தை சூழ்ந்துள்ள ஸ்டார்கள் தொடர்பாகவும் அதிகமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இந்த எமது மில்கிவே முடிவடைகின்றது தானே, எமது மில்கிவே மையத்திலிருந்து அதன் ஓரம் வரை சுமார் 1,00,000 ஒளியாண்டுகள் வரை பறந்து விரிந்துள்ளது என்பதை நாம் அறிவோம். அதாவது எமது மில்கிவேயின் விட்டம் சுமார் 1,00,000 ஒளியாண்டுகள். ஆகவே அதன் ஆரை சுமார் 50,000 தொடக்கம் 60,000 ஒளியாண்டுகளாக இருக்க வேண்டும். எனவே சுமார் 58,000 ஒளியாண்டுகள் தொலைவில் எமது மில்கிவேயின் மத்தியில் காணப்படும் செஜிடேரியஸ் ஏ என்ற பிளாக் ஹோலில் இருந்து சுமார் 58,000 ஒளியாண்டுகள் தொலைவில் ஒரு ரீஜன் காணப்படுகின்றது. அதற்கு டைகல் கிளவுட்ஸ் என்று பெயரிட்டுள்ளனர் விஞ்ஞானிகள். இந்த டைகல் கிளவுட்ஸ் எனப்படும் இந்த ஏரியாக்கள், நிறைய டைகல் கிளவுட்ஸ் என்ற ஏரியாக்கள் இந்த அவுட்ஸ்கர்ட், அதாவது எமது மில்கி வேயின் வெளிப்புற பகுதியில் காணப்படுகின்றன. மற்றும் இந்த வெளிப்புற பகுதியில் ஸ்டார் ஃபார்மேஷன் அதன் மத்தியில் நிகழ்வதை விட மிகவும் குறைவாகத்தான் நிகழ்கின்றது. அதாவது எமது மில்கி வேயில் நடுப்பகுதியிலிருந்து எமது பூமி சுமார் 26,000 ஒளியாண்டு தொலைவில் அமைந்துள்ளது. அதிலிருந்து இன்னும் நாம் சுமார் 26,000 ஒளியாண்டு வரை செல்ல வேண்டும் வெளிப்புறத்தை நோக்கி இந்த டைகல் கிளவுட்ஸ் என்ற ஏரியாவினை அடைவதற்கு. அந்த ஏரியாவை நோக்கி தனது ஆய்வுகளை மேற்கொண்ட ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியானது இங்கு 2 விடயங்களை கண்டுபிடித்தது. முதலாவது விடயம்தான் இங்கு புரோட்டோஸ்டார்கள் எனப்படும் புதிதாக பிறக்கும் ஸ்டார்களின் பிறப்பு நிகழ்கின்றது என்பது. அதாவது நாம் ஏற்கனவே அறிந்துள்ளோம், எமது மில்கிவேயின் மத்தியில் அதிகமான புரோட்டோஸ்டார்கள் பிறக்கின்றன என்று. அது மாதிரி தான் குறைவாக என்றாலும் இந்த டைகல் கிளவுட்ஸ் எனப்படும் இந்த மில்கிவேயின் அவுட்டர் பகுதியிலும் புரோட்டோஸ்டார்களின் பிறப்பு நிகழ்கின்றது. மற்றும் அவுட்ஃப்ளோஸ் அண்ட் ஜெட்ஸ் எனப்படும் இந்த ஸ்டார்களிலிருந்து அதிகமான ஜெட்ஸ் எனப்படும் அந்த ஒளிவீச்சுக்கள் நிகழ்கின்றன. மற்றும் இங்கு நெபியூலாக்களும் காணப்படுகின்றன. நெபியூலா எனப்படும் ஸ்டார்கள் பிறக்கக்கூடிய கிளவுட்ஸும் இங்கு காணப்படுகின்றன என்ற அவதானிப்புகளை இந்த ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டி அண்மையில் நிகழ்த்தி உள்ளது. மற்றும் இந்த அவுட்டர் ஸ்கர்ட் எவ்வாறு காணப்படுகின்றது என்றால் ஒரு டுவோர்ஃப் கேலக்ஸி மாதிரி. அதாவது எமது மில்கிவேயினை சுற்றி சுழன்று வரும் டுவோர்ஃப் கேலக்ஸி ஒன்று மாதிரி தான் இந்த மில்கிவேயின் அவுட்டர் ஸ்கர்ட், அதாவது அதன் வெளிப்புற பகுதிகள் காணப்படுகின்றன என்ற உண்மையையும் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டி அண்மையில் கண்டுபிடித்துள்ளது. மற்றும் இங்கு காணப்படும் ஸ்டார்கள் பலவும் புதிதாக பிறந்த ஸ்டார்களாக உள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்கு அதாவது அவுட்டர் ஸ்கர்ட்டில் புதிதாக பிறக்கும் ஸ்டார்கள் தான் அதிகமாக உள்ளன பழைய ஸ்டார்களை விட என்ற ஒரு கண்டுபிடிப்பும் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியினால் நிகழ்த்தப்பட்டது. இதுதான் இந்த டைகல் கிளவுட்ஸ் தொடர்பாக, அதாவது மில்கிவேயின் அவுட்டர் ஸ்கர்ட்டில் வெளிப்புறத்தில் காணப்படும், மில்கிவே முடியும் இடத்தில் காணப்படும், மில்கிவே முடிந்து ஸ்பேஸ் இன்டர்கெலக்டிக் ஸ்பேஸ் எனப்படும் ஸ்பேஸ் தொடங்கும் இடத்தில் காணப்படும் டைகல் கிளவுட்ஸ் என்ற அந்த ஏரியாவில் ஜேம்ஸ் வெப் முதலில் ஆய்வுகளை மேற்கொண்டு பல தகவல்களை இப்பொழுதுதான் வெளிக்கொணர்ந்து உள்ளது. அது தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் நாம் உங்களுக்கு தகவல்களை கொண்டு வந்தோம். மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்.